வீடியோ பார்க்க வந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய்க்கும் உக்ரைன் அதிபருக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு உங்க மனசுல பல கேள்விகளோட இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அந்த கேள்விகளும் கண்டிப்பா இந்த வீடியோ பதில் இருக்குங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ரெகுலரா நிறைய பேர் பார்த்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம வீடியோவை ஃபுல்லா பாக்குறீங்க. அதே நேரத்தில் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சுக்கிட்டேன்டா, இந்த வீடியோ நல்லா இருக்கு, இதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்க ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. இன்னும் நிறைய சரியான நேர்த்தியான முறையில் உங்களுக்கு வீடியோவை நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நன்றி. தளபதி விஜய் அண்ணா கட்சி அறிவிச்சது பாத்தீங்கன்னா பல விவாதங்கள், பல பரபரப்பான பேட்டிகள் நம்ம பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன் நீங்களும் சரி நானும் சரி, விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சதை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ நம்ம ஃபேமிலி கிட்டயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ யார்கிட்டயும் நம்ம கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? நம்ம பார்த்து பழகின ஒரு முகம் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சம் கிடைக்கும். இவர் எதுக்கு அரசியலுக்கு வராரு? நல்லா இருக்க பிறகு எடுத்துக்க போறாரு? இல்லைங்க, அரசியலுக்கு வரட்டும், மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணட்டுங்க அப்படின்னு நம்ம மக்கள் மனதில் பலவிதமான குழப்பங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருக்கிற தளபதி விஜய் அண்ணா இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறது எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. இது சரியா இருக்குமா, இது எந்த மாதிரி நடைமுறைப்படுத்தணும், இதை எப்படிலாம் கொண்டு போனா ப்ராப்பரா இருக்கும், இதுக்கு இறங்கினதுக்கு அப்புறம் வர பிரச்சனைகளை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு அவர் வந்திருப்பாரு. இன்னைக்கு தமிழ் சினிமான்ற தாண்டி சவுத் இந்தியாவில் நம்பர் 1 நடிகர்னா தளபதி விஜய். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாதுங்க. ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவர் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் விஷயம் சொல்றேன். இப்ப தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வரலன்னு வைங்க. இவருக்கு இப்ப அவருக்கு 50 வயசு, இன்னொரு 20 வருஷம், 70 வயசு வரைக்கும் நடிப்பாருன்னா இன்னொரு 20 வருஷம் இருக்கு. 20 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு படம்னா மொத்தம் 20 படங்க. ஒரு படத்துக்கு 200 கோடி இன்னையும் மதிப்புல. இன்னைக்கு அவர் வாங்குற சம்பளம் 200 கோடி. அதே கணக்கு எடுத்தோம்னா 200 × 20 படங்கள் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய். அடுத்த 20 வருஷத்துல அவர் ரொம்ப சிம்பிளா போய் உட்காந்து நடிச்சோமா டான்ஸ் ஆடாம வந்தோம்னா அவருக்கு 4000 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் சம்பாரிச்சிருவார். அதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு தொகையையும் அவ்வளவு பெரிய நடிகர் அந்தஸ்தையும் தூக்கி போட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னா சம்பாதிக்கிறதுக்காக வருவாரு? வாய்ப்பே கிடையாதுங்க. அவரு எவ்வளவு யோசிச்சிருந்தால் இந்த அரசியலுக்கு வர முடிவை அவர் எடுத்திருக்கணும். விஜயனாக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. உடல நான் அரசியலுக்கு வரேன், என்னோட ரசிகர்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டா போதும், நான் முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்ற முட்டாள்தனமான எண்ணத்திலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையிலும் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தளபதி விஜய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து சினிமாக்கு அறிமுகமாகிறாரு, இன்னைக்கு உச்ச நடிகர், நாளைக்கு அரசியல் அப்படிலாம் கிடையாது. அவரோட பயணம் 40 வருஷ பயணம். 1984 வெற்றிட படத்துல குழந்தை நட்சத்திரமா ஒரு படத்தை அறிமுகம் ஆகுறாரு. 2024 கட்சி ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடைப்பட்ட வருடம் 40 வருடம். இந்த 40 வருடங்கள்ல அவர் பட்ட அவமானங்கள், அவர் கடந்து வந்த கஷ்டங்கள், அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள், வாழ்க்கை அவருக்கு எவ்வளவு பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கும். அதுல இவர் வாழ்க்கையில இருந்து எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போதும் அதோட மூத்த தலைவர்கள்ங்கிறது அரசியல்ல ஒரு நல்ல ஒரு அரசியலை பத்தி நல்ல தெரிஞ்ச சில பேர்கிட்ட வந்து அவர் கேட்டு கலந்து ஆலோசனை நடத்தி இவ்வளவு ப்ராப்பரா பல விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலுக்கே வராரு. இங்க முக்கியமா வைக்கப்படுற கருத்து என்னன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு அன்பிட் அப்படின்ற ஒரு கருத்து தான் அதிகமா வைக்கிறாங்க. இவ்வளவு நான் ஏன் பேசினேன் அப்படின்னா, நம்ம உக்ரைன் நாட்டு அதிபர் இருக்கார்ல செலன்ஸ்கி, அவர் பேர் என் கேட்டா சொல்ல தெரியலங்க, இன்கேஸ் அதுதான் நினைக்கிறேன், செலன்ஸ்கி, உக்ரைன் நாட்டோட அதிபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ங்கிறது ஒரு குட்டி நாடுங்க. ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள மிகப்பெரிய பொருளாதாரம் மிக்க நாடுலாம் கிடையாது. உக்ரைன் வந்து மிக குட்டி நாடு. அந்த குட்டி நாடை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய நாடான ரஷ்யாவை அந்த ஒரு வருஷமா அலற விட்டுட்டு இருக்காரு நம்ம உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி. அவ்வளவு மிக சிறப்பான ஆளுமை திறனோட இருந்துட்டு இருக்காரு. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் அந்த உக்ரைன் நாட்டோட ஒரு காமெடி நடிகர். இங்க நடிகர்னால கண்டிப்பா மக்களை ஆள்றதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது முட்டாள்தனமான விஷயம். நம்ம ஊர்லயே சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள மிக முக்கியமான ஒரு நபரா இருக்கவர் எம்ஜிஆர். அதுக்காக வரவங்கள எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா
அவர் எம்ஜிஆரா இல்லையாங்கிறத அவருக்கான பொறுப்பை கொடுத்து நீங்க ஃபைட் பண்ணுங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி தான் அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கொள்கை வரணும், கோட்பாடு வரணும். அவர் மக்களுக்கு எந்த விதத்துல ஆதரவு கொடுக்குறாரு, மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய போறாரு, மக்களுக்கு ஆதரவு அவருக்கு எப்படிலாம் மாறுதுங்கிறத பொறுத்து தான் பேச முடியும். ஆனா நடிகர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் ஆள்றதுக்கு தகுதியே கிடையாது, அவர் அரசியலுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற ஒரு சொல்ற விஷயத்த நான் முழுக்க முழுக்க தவறு அப்படின்னு சொல்றதுதான் என்னோட கருத்து. ஒரு சின்ன விஷயங்க, தளபதி விஜய்க்கே ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும். அதாவது ஒரு சப்வே, ஒரு பாலத்துக்கு கையில் ஒரு லாரி வரும்போது ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிச்சு. ஒரு இந்த சப்வேயோட லாரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, உள்ள வர்றது ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிச்சு. பல எக்ஸ்பர்ட்ஸ், அந்த டிரைவரா இருக்கட்டும் இல்ல மெக்கானிக்கல் ஃபீல்டு, அந்த எக்ஸ்பர்ட்லாம் வந்து நிறைய ட்ரை பண்றாங்க, லாரியை வெளியே எடுக்க முடியல. இதை அந்த ஓரமா உட்காந்து ஒரு ஒரு வயசான நபர் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமா இவங்களும் போராடுறாங்க, லாரி எடுக்க முடியல அப்படின்னும் போது இவர் அங்க போய், தம்பி நான் வேணா ஒரு வழி சொல்லவா, என்கிட்ட நான் சொல்றத செஞ்சீங்கன்னா லாரியை வெளியே எடுத்துடலாம். நீங்க ஆடி மேய்ச்சிட்டீங்க, உனக்கு என்ன இதெல்லாம் தெரியும், எக்ஸ்பர்ட்ல வந்து லாரி எல்லாம் வெளியே எடுக்க முடியாம இருக்கு அப்படின்னு இவரை சொல்லும் போது அந்த கூட்டத்துல இருக்க ஒருவர், இல்ல இருங்க அவர் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு, ஐயா நீங்க சொல்லுங்க அப்படின் போது அந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா போய் டயர், அந்த லாரியோட எல்லா டயர்லயுமே போதுமான அளவுக்கு, ஒரு தேவைப்படுற அளவுக்கு காத்தை குறைக்கிறாரு. டயரோட காத்து குறைக்கும் போது அந்த லாரியோட ஹைட் ஆட்டோமேட்டிக்கா குறையுது, சப்வே விட்டு ஈஸியா வெளியே வந்துருது. இந்த கதை நீங்க எல்லாமே கேட்டிருப்பீங்க, ஒன்றும் புது கதையெல்லாம் கிடையாது. எதுக்காக இங்க இப்ப சொல்றேன்னா, இவர் இந்த விஷயத்துக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அவரை பார்த்தோன்னே முடிவு பண்றோம் பாத்தீங்களா, அது மிகப்பெரிய தவறு. ஒரு நடிகர் அரசியல் ஆகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இங்க இருக்க அரசியல்வாதிகள் இன்னைய தேதியில, இன்றைய காலகட்டத்தில் இங்க இருக்க அரசியல்வாதி எத்தனை பேர் நடிக்காம இருக்காங்க? எல்லாம் உண்மையாதான் இருக்காங்களா? அதனால அரசியல்வாதி, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் அரசியலுக்கு வராரு, அவரோட கொள்கை வரட்டும், கோட்பாடுகள் வரட்டும், அதுல முரண்பாடுகள் இருக்கட்டும், அப்ப நீங்க அவரை எதிர்க்கலாம், தவறே கிடையாது. ஆனா நடிகர், ஒரு நடிகர் அரசியல் வர்றதுக்கு தகுதி கிடையாது, ஒரு நடிகர் மக்களை ஆளுவதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு ஒரு நடிகர்ன்ற காரணத்தால மட்டுமே அவரை அவாய்ட் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்றேன். அந்த காலத்துல இந்த எம்ஜிஆரும் ஒரு நடிகர் தான். இன்னைக்கு ரஷ்யாவே அலற விட்டுக்கிட்டு இருக்க குட்டி நாட்டுல இருக்க அதிபர், உக்ரைன் அதிபருமே ஒரு நடிகர் தான். இங்க அரசியல் பண்றதுக்கு அரசியல்வாதிகள் தான் கிடையாது. ஒரு டாக்டரா இருந்தாலும் பண்ணலாம், ஒரு நடிகரா இருக்கட்டும், ஒரு விவசாயி, ஒரு கொத்தனார், யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அவங்க எந்த மாதிரியான அரசியல் கொடுக்குறாங்க, அவங்க மக்களை எப்படி அணுகுறாங்க, அவங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அதுதான் முக்கியம். வெயிட் பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கடந்து போக வேண்டியதுக்கு. விஜய் அவர்களோட கட்சி சின்னங்கள் வரணும், கொடி வரணும், அவர் கொள்கை கோட்பாடு, அவர் எதை நோக்கி அரசியல் கொண்டு போறாருன்ற பல விஷயங்கள் வரணும். ஆனா நடிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை தள்ளி வச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு உங்களுக்குள்ள சில கருத்துக்கள்லாம் வந்திருக்கும். அதுல என்னென்ன விஷயம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.